ஷேய் விஷ்ணுவை பேசுகிறேன்ப்பா. எப்பா விஷ்ணு பிரமா 2 கணக்கில் நாங்கள் கணக்கு செய்தி வாசிக்கும். இது செய்தியாக வெளியே போகுது. எப்பா 2ஆம் நம்பர் பூரா கலாண்டு எழுதியிருக்கான்ப்பா. 2ஆம் நம்பர் பூமியில் கரெக்டாக சுத்தமாக தூயமாக 1ஆம் நம்பராக கொடுத்துருக்காரு. 1ஆம் நம்பர்னால் உழைச்சி சாப்பிட்டு விவசாயம் பண்ணி நல்லா சாப்பிட்டு போகணுன்னு கொடுத்துருக்காரு ஆணுக்கு பெண்ணும். இவன் 2ஆம் நம்பர் பூரா கலாண்டு செய்தான். கலாணித்தனம்னாலே கோர்ட்டில் இருக்குது. அதுக்கு சட்டம் இப்போ பூரா மாற்றி அடிச்சிட்டான். இது வெளிநாடுக்குள்ள சட்டம், இங்கே உள்நாடு சட்டம் பூரா ஒரே சட்டத்தில் 3 சட்டமாக ஐயா நீதிமான் கணக்கு போட்டார். நீதிமான் 3 சட்டம் 10 சட்டம் அது கணக்கு எடுக்கிற கணக்கு அது வேறு அந்த டைம் போடுவார். இந்த 3 சட்டம் அப்படியே அதான் கலாணித்தனம் மொல்ல மாதிரி முடிச்சு வைக்கத்தானே ஆணும் பெண்ணும் செய்தப்பா. ஆணும் பெண்ணும் டெல்லி டு தமிழ்நாடு, தமிழ்நாடு டு டெல்லி பல கோடியை வச்சு செய்கிறவன் பூரா கலாண்டு நிறையா சேர்த்து வீடுலாம் கெட்டி எழுதி வச்சுருக்கான். பேப்பரில் எழுதி வச்சுருக்கான். என் சொத்து எவ்வளோ இருக்குது, என் சொத்து ஏழே கமுட்ட பேல கலாணி போட்டார். களவாணி கிரிமினல் கேஸு கோர்ட்டில் கைலாசத்தில் போட்டார். ஐயா போட்டார். 2ஆம் நம்பர் பார்க்குற வியாபாரம் எல்லாம் களவாணித்தனம் முல்ல. தமிழ்நாட்டுக்காரன் காதை தூக்கி பார்ப்பான், கண்ணை முழிச்சு பார்ப்பான். ஐயோ இது எல்லாமே இவன் பண்ணுறது பூரா ஆணும் பெண்ணும் தொழில் எல்லாமே 2ஆம் நம்பராக பார்க்குறது களவாணித்தனம். பூரா நீதிமன்ற கண்ணை மறைச்சி வெளியில் களவாணித்தனமாக செஞ்சு பாலாக்கி வச்சுருக்கான். இது இராணுவ முப்படை வானரப்பட வரையில் கணக்கு பிடிச்சி அப்படியே கணக்கை குளோஸ் பண்ணி அதிகமாக இருந்துச்சுன்னா அப்படியே கணக்கை முடித்து ஆற்றிடுவார். நீதி அரசரே கணக்கு போட்டார். நீதிமான் கணக்கு விட்டாருப்பா. எப்பா கலாணித்தனம் பண்ணியிருக்கான்ப்பா. கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. ஒரு கலாண்ட கணக்கில் இவ்வளோ நாள் இழுத்து வருது அப்படின்னா அந்த கலாண்ட கேஸை கூட பிடிக்க முடியல நீதிமன்றத்தில். அப்போ என்ன அர்த்தம் கேள்வி கேட்கார் நீதிமான். அப்போ நீதிமான் கணக்கு கொடுத்துட்டாரு. அது சட்டப்படியாக வரையில் கைலாசத்தில் பூரா தோண்டி எடுக்கையில் கலாணித்தனம் எப்படிப்பா பத்திரம் போடுறான்ல. இப்போ போட்டவன் 4 லட்சம் கட்டினவன், 2ஆவது தரம் கட்டினவன் 32 சென்ட்டுக்கு கட்டினவன் 2ஆம் தரம் பத்திரம். இது 3 பத்திரம் கை மாதிரி இருக்குது. இந்த பத்திரத்துக்கு எப்படி போட்டிருக்கான், கலாண்டு தானே போட்டிருக்கான். 10 லட்சம் கொடுத்தேன் 15 லட்சமுங்க. அது தூக்கி இராணுவ முப்படை வரையில் தூக்கி அடிக்கல துவைச்சி எடுக்கல கணக்கு ஒப்பிப்பான். கலாண்ட கேஸ் போட்டார்ல. அப்போ கலாண்டனா அந்த பணம் கைத பேப்பர் கொடுத்தானே கலாணித்தனமும் செய்தான். அப்போ 1.5 ஏக்கர் போட்டவன் நான் 20 லட்சம் 15 லட்சம் 18 லட்சம் சொல்லிட்டாலே தான். அப்போ அது உள்ள பதிவில் எவ்வளோ கட்டியிருக்கான்னு பார்ப்பாங்க. அந்த கணக்கு எடுத்து பார்ப்பாங்க. பார்க்கையில் அப்போ வெளியில் 2 தரப்புகளும் கை மாற்றி அந்த காகித பேப்பர் கலாண்டு தான் செய்தான். அப்போ அந்த கலாணித்தனம் கைலாசத்திலேருந்து உலக நாடு எடுப்பார். தாய் இந்தியா நாடு முழுவதும் எடுப்பார். தமிழ்நாட்டில் ஃபுல்லாக எடுத்துருவார். எல்லாம் அரசியல்வாதி கவர்மெண்ட் போட்டோம் பூரா எல்லாம் கையெழுத்து போட்டோம் பூரா கணக்கு கோர்ட்டில் கொடுக்காரு. நீதிமான் கொடுக்காருப்பா. கோர்ட்டில் கேட்டுக்கோப்பா. கணக்கு வந்துருச்சா உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் பதிவு ஒன்று அதை தோண்டி எடுப்பாங்க. இதில் வந்தவன் போனவன் போய் எல்லாம் அனைத்து தூக்கி உட்கார வைக்கல கலாணித்தனம் தான் வரும். முள்ள மாதிரி முடிச்சா பூரா வரும்பா. அவன் ஓடிக்கிட்டே கணக்கு பார்த்து நம்ம கணக்கு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். ஒட்டிச்சு ரிவிட் அடிக்கல ஓடுவான். அதான் கணக்கு முக்கால் சத்தியம் போட்டாச்சுப்பா. களவாணித்தனம் மொல்ல மாதிரி முடிச்சு வைக்கத்தனம். கலாணித்தனம் கேஸ் போட்டால் என்ன ஆகும்? அது இப்போ தான் எடுக்காரு களவாணி. பாரு இந்த பேப்பருக்கு இப்போ கலாணித்தனம் எடுக்காரு. முக்கால் சத்தியம்.